12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 இருபரிமாண பகுமுறை வடிவியல் பயிற்சி 5.5 4ஆம் கணக்கு பார்க்கலாம். பொறியாளர் ஒருவர் குறுக்குவெட்டு பரவளையமாக உள்ள ஒரு துணைக்கோள் ஏற்பியை வடிவமைக்கின்றார். ஏற்பி அதன் மேல் பக்கத்தில் 5 மீட்டர் அகலமும் முனையிலிருந்து குவியம் 1.2 மீட்டர் தூரத்திலும் உள்ளது. குறுக்குவெட்டு பரவளையமாக ஒரு துணைக்கோளை ஏற்பியை அமைக்கிறார்னு கொடுக்கப்பட்டுள்ளது. மேல் பக்கத்தில் 5 மீட்டர் அகலம் உள்ளதாக கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ மேல் பக்கத்தில் 5 மீட்டர்னா இருபுறமும் 2.5 2.5 அகலம் குறிச்சிட்றோம். குவிய புள்ளிக்கு இடையேயான தொலைவு அப்போ ஏயின் மதிப்பு 1.2 தூரத்தில் உள்ளது. முதல் சப்டிவிஷனில் முனையை ஆதியாகவும் எக்ஸ் அச்சு பரவளையத்தின் சமச்சீர் அச்சாகவும் கொண்டு ஆய அச்சுகளை பொருத்தி பரவளையத்தின் சமன்பாடு அமைக்கணும் அப்படின்னா ஏயின் மதிப்பு தெரிஞ்சதுனால் போதும். ஏயின் மதிப்பு வெளிப்படையாக 1.2ன்னு இருக்குது. அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனில் முனையிலிருந்து செயற்கைக்கோள் ஏற்பியின் ஆழம் என்ன அப்படின்னு கேட்கப்பட்டுள்ளது. இரண்டாவது சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டியது இந்த ஆழத்தின் மதிப்பு. முனைப்புள்ளியிலிருந்து ஆழம் என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஏவுக்கு உண்டான விடை போடலாம். பரவளையமானது எக்ஸ் அச்சு பரவளையத்தின் சமச்சீர் அச்சாக இருக்குதுன்னு கொடுத்ததுனால எக்ஸ் அச்சை பொறுத்த பரவளையம் ஒன்றா வலதுபுறம் அல்லது இடதுபுறம் திறப்புடைய பரவளையமாக அமையும். பரவளையம் வலப்பக்கம் திறப்புடையது. வலதுபுறம் திறப்புடைய பரவளையம் எனில் சமன்பாடானது y² = 4ax. ஆதிப்புள்ளி முனைப்புள்ளியாக இருக்கிறதுனால h,k மதிப்பு 0 ஆகும். இதில் ஏ என்பது 1.2 மீட்டர் என வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே ஏயின் மதிப்பு பிரதியிடும் பொழுது y² = 4 × 1.2x. எனவே y² = 4 × 1 4 4 2 8 4.8x என்பது தேவையான சமன்பாடு ஆகும். அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரோம். இரண்டாவது சப்டிவிஷனில் முனையிலிருந்து செயற்கைக்கோள் ஏற்பியின் ஆழம் என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. முனைப்புள்ளியிலிருந்து ஆழமானது அதாவது x1. இந்த ஆழத்தின் மதிப்பை x1ன்னு எடுக்கலாம். x1, 2.5ங்கிற புள்ளி எடுத்துகிட்டு x1இன் மதிப்பு கணக்கிடணும். x1, 2.5 என்ற புள்ளியானது பரவளையத்தின் மீது அமைந்துள்ளதால் அந்த புள்ளிகளை பிரதியிடுறோம். ஒய்யின் மதிப்பானது 2.5 2 = 4.8 பெருக்கல் எக்ஸுக்கு பதிலாக x1ன்னு பிரதியிடுறோம். 2.5 பெருக்கல் 2.5 25 பெருக்கல் 25 625. புள்ளிக்கு பிறகு 2 எண்கள் வரணுங்கிறதுனால 6.25ன்னு கொடுத்துட்றோம். = 4.8 x1. x1இன் மதிப்புகள் வேணும். எனவே x1 = 6.25 பை டினாமினேட்டரில் 4.8. இதை சுருக்கலாம். இதை சுருக்கும் பொழுது அதிகபட்சமாக புள்ளிக்கு பிறகு 2 எண்கள் வரதுனால நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஒரு 100ஆல் பெருக்கிக்கிறோம். 6.25 பை 4.8 பெருக்கல் 100 பை 100. 100ஆல் பெருக்கும் பொழுது x1 என்பது நியூமரேட்டரில் புள்ளிக்கு பிறகு இருக்கக்கூடிய 2 எண்களும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 625. புள்ளிக்கு பிறகு டினாமினேட்டரில் ஒரே ஒரு எண்ணு தான் இருக்குது. அந்த ஒரு எண்ணை புள்ளிக்கு முன்னே கொண்டு வந்து மற்றொரு எண்ணுக்காக ஒரு 0 சேர்த்திக்கலாம். எனவே மதிப்பானது 480 ஆகும். இது ரெண்டையும் சுருக்கலாம். சுருக்கிறப்ப 5ஆல் அடிக்கிறப்ப நியூமரேட்டரில் 1 5 5 மீதி 1 12ல் 2 5 10 மீதி 2 25ல் 5 25. அடுத்த ஒன்று பார்த்துட்டோம் அப்படின்னா மதிப்பானது 9 5 45 மீதி 3 96. அடுத்து 125ஐ 96ஆல் வகுக்கிறோம். 125ல் ஒரு 96 கழிக்க போக மதிப்பானது மீதம் 29 புள்ளி ஒரு 0 சேர்க்கிறோம். 290. 290ல் 3 96 3 18 மீதம் 1 27 + 1 மதிப்பு 28. மீதம் கிடைக்கக்கூடிய மதிப்பு 2. இப்போ 2ஓட ஒரு 0 சேர்த்தணும் அப்படின்னாலும் இங்கே ஒரு 0னாலும் மதிப்பு நமக்கு 96 ஒரு முறையும் வராது. அப்போ மற்றொரு 0 சேர்த்து தான் நம்ம இதை சுருக்கணும். அப்போ தோராய மதிப்பு எனும் பொழுது x1 = 1.3ன்னு நிப்பாட்டிடுறோம். x1இன் மதிப்பு 1.3. தேவையானது ஆழம் தான் கேட்டிருக்கிறாங்க. therefore ஏற்பியின் ஆழமானது 1.3 மீட்டர் ஆகும்.